நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 5 விசில் விடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கி வர டைமில் நான் 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரல் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கனால இப்போ பார்த்து சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே நாம் வேக வச்சிருக்க மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் மூடி வைக்கலாம். நாம் குக்கரில் ஆல்ரெடி மட்டனை வேக வச்சனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சாலே போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மட்டன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூடவே சாப் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி.